வணக்கம். கடவுளையே பலவிதமாக ஆண்டவனை எழுதிய கண்ணதாசன் தான் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு பாடலை எழுதியிருப்பார் கண்ணதாசன். அந்த பாடலிலே அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதியிருப்பார் என்று சொன்னார் மாபெரும் பாடகர், தெய்வ பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். கடவுள் என்றைக்கும் சாவதில்லை, அதனால் சாக வேண்டும் என்று சொல்ல வேண்டாம், மனிதனை எப்படி காதலித்து வாடுகின்றானோ அவ்வாறு வாட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். கண்ணதாசன் தவறுகள் என்று தெரிந்தால் உடனே திருத்திக் கொண்டவர், கோபப்பட மாட்டார். அவ்வளோ பெரிய ஞானி கண்ணதாசன். அவர் முன்னாடிலாம் யாரும் நிற்க முடியாது. கம்பனை ரசித்தவர் அல்லவா கண்ணதாசன். காதல் என்றால் என்னவென்று அப்படியே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஒரு திறமை, அந்த தைரியம் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருக்கும். அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்பதை மாற்றி கடவுளை சாகடிக்க முடியாதல்லவா, வாழ வேண்டும் என்று மாற்றி எழுதியிருப்பார். அந்த பாடலை பாடிப்பார், என்னால் முடிந்த வரைக்கும் பாடுறேன், கேளுங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய தத்துவம். மனிதன் மீது குற்றத்தை வைத்துக் கொண்டு கடவுள் சாக வேண்டும் என்று சொன்னாரே என்று டிஎம்எஸ் சொன்னதற்காக வேண்டி இந்த வரிகளை, வாட வேண்டும் மனிதன் வாட வேண்டும். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். அதை ஊரெங்கும் தூவிவிட்டான், உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்றால் என்னவென்று உணர வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். அவனை அழைத்து வந்து ஆசையில் மூழ்கவிட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மூழ்கவிட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான்
துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.